நமஸ்காரம். நல்லது நடக்கட்டும், நல்லதே மட்டும் நடக்கட்டும் உங்கள் வாழ்வில். ராகு கேது பெயர்ச்சி மிதுன ராசிக்கு எவ்வாறு நன்மை அளிக்கிறது? ராகு கேது பெயர்ச்சியில கேது பலம் பொருந்திய இடத்துல போய் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். ஜென்ரலா ராசிக்கு 3, 6, 11 ராகு கேதுகள் வரும்போது தன்னுடைய சொந்த முயற்சியால மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தி விட்டுருவார். ஸோ கேது பெரும் நன்மையை இந்த ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துவார். ராசிக்கு மிச்சம் 9ஆம் இடத்துல போய் ராகு சனியுடன் சேர்ந்து விட்டிருக்கிறார். ஸோ தந்தை உடல்நிலையில மாற்றங்கள் ஏற்படும். தந்தைக்கு செலவு செய்ய வேண்டி வரும். பூர்வீக சொத்து இருந்துச்சுன்னா அதன் மூலமா வில்லங்களை ஏற்படுத்தக்கூடிய காலம். தந்தை மூலமா இருக்கக்கூடிய சொத்துல தொந்தரவை ஏற்படுத்துவார். அப்ப என்ன செய்யணும்? அனந்தமிகள்லாம் ஒன்று கூடி மிதுன ராசினியர்கள் தந்தையிடம் சுமூகமாக பேசி, தாயிடம் சுமூகமாக பேசி, உறவுகளை பலப்படுத்தி வில்லங்கங்கள் வராம பார்த்துக்கணும். அதே நேரத்தில் அவர் உடல்நிலையில கடைசி காலங்களில் இருப்பார்ல தந்தை, அந்த மாதிரி நேரங்களில் இருப்பவங்கள்ட்ட ப்ராப்பரா உயிர் எழுதி பாகவிஸ்தி பண்ணி அந்த நிலைகள்ல இருந்து சரியா ஏற்பாடு பண்ணிக்கணும். ஸோ 9ஆம் இடத்திலாக இன்னொன்று செய்வார். டூர் போக வைப்பார். அதாவது ஸ்பிரிச்சுவல் டூர், கோயில் குளங்களுக்கு போக வைப்பார். ராசிக்கு 9இல் இருக்கக்கூடிய குரு கோயில் குளங்களுக்கு போய் தீர்க்க தரிசனம், அதாவது சுப நீராடுதல், அதாவது தெய்வீகமான ஆறுகள் ஓடுற இடத்துகள்ல, ராமேஸ்வரம் போன்ற கடற்கரைகள்ல, திருச்செந்தூர் கடற்கரைகள்ல புனித நீராட செய்வார். ஸோ இது ஒரு ஆன்மீக காலமாக இருக்கிறது. மிகப்பெரிய தைரியம் ஏற்படும். உங்களுக்கு எதிர்பாராத மிகப்பெரிய தைரியம் ஏற்படும். ஜென்ம குருவினால ஏற்படக்கூடிய தொந்தரவிலிருந்து விடுபடுறதுக்கு கேது அற்புதமா உங்களுக்கு ஒத்துழைப்பார். ஸோ ஒரு அற்புதமான காலம் தான் சொல்லணும் கேது இருக்கிறது. நமஸ்காரம்.